ஸோ ஜாண்டிஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் சிம்டம், ஒரு இம்பார்ட்டன்ட் அறிகுறி ஃபார் லிவர் டிஸ்ஃபங்க்ஷன். அதாவது ஈரல் ஏதோ சரியா வேலை செய்யல அப்படின்றதுக்கு முக்கியமான அறிகுறி. ஸோ ஈரல் சரியா வேலை செய்யல அப்படின்றதுக்கு காரணங்கள் வந்து ஒரு 3 இதுவா பிரிக்கலாம். ஆனால் முக்கியமாக ஒரு 2 இதுவா நம்ம வந்து மக்களுக்காக புரியறதுக்காக சொல்லுவேன். ஒன்று ஈரல் சார்ந்தது, இன்னொன்று ஈரலுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு பிரிக்கலாம். ஈரல் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா ஈரல் வீக்கம் அடையிறது, அது பேர் தான் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை முக்கியமா செய்யறது வந்து பாத்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி, சின்னு இந்த மாதிரி வைரஸ் இருக்கு. அந்த வைரஸை ஈரல் வீக்கத்தை உண்டாக்கலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது ஆல்கஹால், ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ். ஸோ வந்து நம்ம மதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈரல் வீக்கத்தை கொண்டு வருது. இது வந்து 2. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஈரல்ல கொழுப்பு சேர்றது, ஃபேட்டி லிவர். அந்த ஃபேட்டி லிவருக்கு முக்கியமான காரணம் வந்து நம்மளோட டயட் அண்ட் செடென்டரி லைஃப் ஸ்டைல். அதாவது நம்ம வந்து எந்த விதமான வேலையும் செய்யாம, இல்லைன்னா ஓடி ஆடி வேர்த்து விற்கிறது எதுவுமே செய்யாம உட்காந்த இடத்துலயே இருக்கும். ஆனா சாப்பிடுறது நிறைய ஸ்வீட்டுங்க, ஆர்டிபிஷியல் ஃபுட்ஸ், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் அதிகமா இருக்குன்னும் போது இந்த கொழுப்பு சேர்றது அதிகமாகுது. இதுவும் வந்து ஈரலை செயலெடுக்க வைக்குது. ஸோ இது வந்து 3வது காரணமா பார்க்குறேன். 4வது வந்து பாத்தீங்கன்னா இந்த மருந்து மாத்திரைகளை வந்துட்டு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நம்மளே போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்கி ஏதோ ஒரு மருந்துகள் உள்ள போட்டுட்டே இருப்பாங்க நிறைய பேர். நிறைய இந்த வீட்டு ஆன்டிஸ்க்கு இது ரொம்ப காமன். அப்பப்போ வலி மாத்திரை வாங்கி வந்து போட்டுக்கிறது வீட்டுல. ஸோ இதெல்லாம் ஸ்ட்ராங்கா போட்டுக்கிட்டு இருக்கும் போது லிவர் திருப்பி கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. 5வது விஷயமா நான் பாக்குறது வந்து இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல இந்த சோஷியல் இன்ஃபுளுசர்ஸ் அதிகமா இருக்காங்க. உட்காந்துட்டு ஏதாவது ஒரு அழகான பொண்ணு வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் கையில வச்சுக்கிட்டு இதை நான் குடிச்சேன், இப்ப என் கலரை பாருங்க, இதை நான் குடிச்சேன் என் பாடியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்கப்பா செம்மையா இருக்கு, நம்மளும் இதே மாதிரி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாங்குறாங்க. யார் அதை தயாரிக்கிறா, என்ன நிறுவனம், எதுவுமே தெரியாது. அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதை என்ன கலக்குறாங்க. அப்ப இதெல்லாம் கிட்னி அண்ட் லிவர் தான் மெயினா பாதிக்குது. ஏன்னா ஈரலும் கிட்னியும் தான் வந்து ஃபில்டர் செய்யற ஒரு இம்பார்ட்டன்டான உறுப்புகள், டைஜஸ்ட் பண்ற இம்பார்ட்டன்ட் உறுப்புகள் போது அதெல்லாம் வந்து பாதிப்படையுது.